நம்ம பாசிட்டிவாக ஃபோக்கஸ் பண்ணணும். எந்திரிச்சோன்னா நம்மளோட கோல் என்ன, என்னோட கோல் என்ன, நான் எதை அச்சீவ் பண்ண நினைக்கிறேன், ஓகே நான் வந்து ஒரு இந்த கரியரை நான் அச்சீவ் பண்ண நினைக்கிறேன். அப்போ காலையிலே நம்ம எங்கே போகிறோன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எங்கே போகிறோன்றதை ஞாபகம் வச்சுட்டு ஓகே நம்மளுடைய டே டைமில் ஹார்டான விஷயங்கள், கஷ்டமான வேலையை நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா காலையிலேயே ரொம்ப ஈஸியான வேலையிலே இந்த டோபமைன்றது ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்போ நம்மளோட பாடி கஷ்டமான வேலைக்கு பண்ணுறதுக்கு ரெடி ஆகுது. வெல்கம் பேக் கைஸ். நீங்கள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். ஒவ்வொரு வீடியோமே உங்களோட லைஃப் வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய கான்சியஸ்னஸை இந்த சேனல் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். ஓகே, ட்ரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப். உங்களோட லைஃப்பை ஈஸியான ஒரு 3 ஸ்டெப்ஸில் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது, அதாவது நம்மளோட வாழ்க்கையை எப்படி நம்ம மாற்றுறது, அது நம்மளால் முடியுமா அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ண முடியும், அதாவது மாற்ற முடியும். வேறு ஏதோ ஒரு விஷயம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி நமக்கு சில டைம் தோணும். வேறு ஒரு விஷயம் நம்மளை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு, என்னோட வாழ்க்கை என் கண்ட்ரோலில் இல்லை, என்னோட உடல் ஆரோக்கியம் என் கண்ட்ரோலில் இல்லை, என்னுடைய ரிலேஷன்ஷிப், என்னுடைய அந்த உறவுகள் எதுவுமே என் கண்ட்ரோலில் இருக்க, வேலை சம்பளம் அதெல்லாம் என் கண்ட்ரோலில் இல்லை, வெளியே நடக்கக்கூடியது அப்படிலாம் நம்ம நினைப்போம். அப்படி எதுவுமே கிடையாது. எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், எல்லாமே நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதை தாண்டி நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். அதுக்கு என்ன வித்தியாசம் நான் வந்து சொல்கிறேன். அண்ட் இதை நம்மளால் ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியும், நம்மளோட வாழ்க்கையை மாற்ற முடியும். எப்படி? அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா பிரேக்கிங் த ஓல்டு ஹேபிட். நம்மளுடைய பழைய பழக்கங்களை நம்ம மாற்றணும். அதை எப்படி மாற்றுறது, அதாவது ஏன் வந்து பழைய பழக்கங்களை நம்ம மாற்றணும். நம்பர் 1. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஓல்டு ஹேபிட் தான் இப்போ நம்மளுடைய லைஃப்பை க்ரியேட் பண்ணுது. ஹேபிட் அப்படின்றது நம்மளுடைய செயல்களில் மட்டும் கிடையாது. நம்ம ஒரு விஷயம் ஆக்ஷன்ஸ் எடுத்து வைக்கிறோம் பார்த்தீங்களா, அது மட்டும் நம்மளுடைய ஹேபிட். அது மட்டும் நம்மளோட ஹேபிட் கிடையாது. நம்மளோட திங்கிங் பேட்டர்னும் ஒரு ஹேபிட் தான். அப்போது இந்த ஹேபிட்டை நம்ம சேஞ்ச் பண்ணணும். எப்படி? இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணதை எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா பிரேக் பண்ணி நம்ம புதுசாக ஒரு விஷயத்த மாற்றும் போது, உடச்சி புதுசாக ஒரு விஷயத்த மாற்றும் போது நம்மளோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த புதுசாக பண்ணோம் அப்படின்னா நமக்கு புதுசான ரிசல்ட் கிடைக்கும். ஏன் சேம் சாய்ஸ் எடுத்து வச்சோன்னா சேம் ரிசல்ட் தான் கிடைக்கும். நீங்கள் ஒரே முடிவு தான் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரே டிசிஷன் தான் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்கும்? அது விளைவு ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ டிஃப்ரெண்ட்டான சாய்ஸை நம்ம மேக் பண்ணணும். டிஃப்ரெண்ட்டான சாய்ஸ் மேக் பண்ணால் தான் லைஃப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஓகே, அப்போ இந்த டிஃப்ரெண்ட்டான சாய்ஸ் எப்படி மேக் பண்ணுறது? அந்த ஓல்டு ஹேபிட்ன்றது 95% நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து தான் வருது. அப்போ நம்ம யோசிக்காமல் நேற்று என்ன பண்ணோம், நேற்றும் 8 மணிக்கு தான் எந்திரிக்கிறோம் காலையில், 10 மணிக்கு தான் எந்திரிக்கிறோம் காலையில் அப்படின்றப்போ இன்றைக்கும் நம்ம அதே பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு நம்மளோட லைஃப் அதே மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த ஹேபிட்டை மாற்றணும். அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம எந்திரிக்கணும். ஒரு 5 o'clock, ஒரு 6 o'clock முன்னாடி, சன்ரைஸுக்கு முன்னாடி நம்ம எந்திரிக்கணும். அப்படி எந்திரிக்கும் போது ஒரு ஹேபிட்டை நம்ம மாற்றுறோம். ஓகே, எந்திரிச்ச உடனே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மொபைல் ஃபோன் எடுத்து ஸ்டேட்டஸ் இல்லை சம்திங் ஒரு ஸ்டோரி இல்லை சோஷியல் மீடியா இன்டர்நெட் போகும்போது நெகட்டிவான விஷயம் டக்குன்னு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அது சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போயிடுது. அப்போயே டோபமைன் நமக்கு டக்குன்னு ரிலீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய டே டைமில் ஹார்டான விஷயங்கள், கஷ்டமான வேலையை நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா காலையிலேயே ரொம்ப ஈஸியான வேலையிலே இந்த டோபமைன்றது ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்போ நம்மளோட பாடி கஷ்டமான வேலைக்கு பண்ணுறதுக்கு ரெடி ஆகுது, நம்மளோட மைண்டும் ரெடி ஆகுது. ஏன் இந்த வேலையிலே எனக்கு டோபமைன் கிடைக்குது. அப்போ அதில் நெகட்டிவான விஷயமும் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போய் நம்மளுடைய ஆழ்மனதுக்குள்ளே போயிட்டு வெளியே அது கிரியேட் ஆக சான்சஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த ஹேபிட்டை மாற்றணும். அப்போ எந்திரிச்ச உடனே இந்த ஃபோன், இந்த இன்டர்நெட், இந்த சோஷியல் மீடியா அதுக்குள்ளெல்லாம் நம்ம போயிட்டு பார்க்காம, எந்த ஒரு எதிர்மறையான விஷயத்தையும் நம்ம உள்ளே எடுத்துக்காமல் நம்ம பாசிட்டிவாக ஃபோக்கஸ் பண்ணணும். எந்திரிச்சோன்னா நம்மளோட கோல் என்ன, என்னோட கோல் என்ன, நான் எதை அச்சீவ் பண்ண நினைக்கிறேன், ஓகே நான் வந்து ஒரு இந்த கரியரை நான் அச்சீவ் பண்ண நினைக்கிறேன். அப்போ காலையிலே நம்ம எங்கே போகிறோன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எங்கே போகிறோன்றதை ஞாபகம் வச்சுட்டு ஓகே நம்ம இங்கே தான் போக போகிறோம், அதை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது, அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஓகே இன்றைக்கி இதை நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு எந்திரிச்ச உடனே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த நம்ம திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். அது நம்மளால் முடியும் அப்படின்ட்டு அந்த பாசிட்டிவான ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணணும்னா திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அப்போ இந்த பழைய ஹேபிட்டை பிரேக் பண்ணுறோம் இல்லையா, நம்ம சீக்கிரம் எந்திரிக்கிறதா இருக்கட்டும், லேட்டாக எந்திரிச்சதுக்கப்புறம் இப்போ சீக்கிரம் எந்திரிக்கிறதா இருக்கட்டும், காலையில் எந்திரிச்சோன்னா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், இப்போ பாசிட்டிவான ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி டே டு டே நீங்கள் பண்ணக்கூடிய விஷயத்த நோட் பண்ணுங்கள். அட்டாமிக் ஹேபிட் அந்த புக்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. உங்களுடைய ஹேபிட்டை நோட் பண்ண ஆரம்பிங்க. நோட் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு நல்ல ஹேபிட் இருக்குது அப்படின்னா, குட் குவாலிட்டியான ஹேபிட், ஃபார் எக்ஸாம்பிள் புக் ரீட் பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது, புதுசாக ஒரு விஷயம் லேர்ன் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ப்ளஸ் அப்படின்றத நீங்கள் போடுங்க. இல்லை உங்களோட ஹேபிட் வந்து நியூட்ரலாக இருக்குது, நார்மலாக எந்திரிச்சு ஒரு சும்மா ப்ரஷ் பண்ணுறது,
அது சும்மா பாத் பண்ணுறது, சாப்பிட்றது, இந்த மாதிரியான ஹேபிட் நியூட்ரல். இது நம்ம டே டு டே நம்ம பண்ணுறோம் தான். அது நியூட்ரல். அதாவது நியூட்ரல் அப்படின்றப்போ ஒரு ஈக்குவல் டு போடுங்க. அதே நெகட்டிவான ஒரு ஹேபிட் உங்களுக்கு இருக்குது. மார்னிங் எந்திரிச்சோன்னு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறேன், டிவி ரொம்ப நேரம் வந்து நான் பார்க்குறேன், அண்ட் வந்து சம்திங் எதுவும் நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, நம்மளை வந்து கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கக்கூடிய ஒரு ஹேபிட், அதாவது நம்மளை க்ரோத் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய ஹேபிட்ஸ் எல்லாம் மைனஸ் போட்டு வைங்க. அப்போ அதில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும், ஓகே அப்போ இந்த நியூட்ரல்லாம் இருக்கட்டும், குட் குவாலிட்டிஸ் இல்லைன்னா ஓகே டெவலப் பண்ணிக்கும். நெகட்டிவான ஹேபிட்ஸ், அந்த பேட் ஹேபிட் மைனஸ் போட்டிருக்கோம் இல்லையா, தேவையில்லாத ஹேபிட்ஸ், நெகட்டிவ்னு சொல்லாமல் தேவையில்லாத ஹேபிட்னு சொல்லலாம். அந்த தேவையில்லாத ஹேபிட்டை நம்ம கொஞ்சமாக குறைச்சிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேவா? அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் 95% வேலை செய்யுது. ஓல்டு ஹேபிட் அதை நம்ம ஃபாலோ பண்ணாமல் நியூ ஹேபிட்ஸை ஃபார்ம் பண்ணணும். திங்கிங்கும் ஒரு ஹேபிட், ஃபீலிங்கும் ஒரு ஹேபிட். அதை நம்ம செகண்ட் பாயிண்டில் பார்ப்போம். ஓகே, செகண்ட் பாயிண்ட் என்ன? திங்கிங், ஃபீலிங், ஆக்டிங். இது நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடாது. இவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஏன் நம்மளோட லைஃப் ஒரே மாதிரியே இருக்குது? 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட லைஃப் அப்படியே தான் இருந்தது, இப்போயும் என்னோட லைஃப் அப்படியே தான் இருந்தது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன யோசிச்சிங்களோ அதே தான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, அதே தான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சிருப்பீங்க. அதனால தான் உங்களோட லைஃப் இப்போ அப்படியே இருக்குது. அதே விஷயத்த நீங்கள் இப்போயும் யோசிக்கிறீங்க, எக்ஸாக்டாக அதே திங்கிங்கை தான் யோசிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் நாளைக்கும் எப்படி இருக்கும், அடுத்த வருஷமும் எப்படி இருக்கும், ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும், இப்படியே தான் இருக்கும். ஏன்னா ஒரே மாதிரியான யோசனையை நீங்கள் உங்களோட மைண்டில் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போ இந்த யோசனையை வித்தியாசமாக நம்ம கொடுத்தாதான் நம்மளோட லைஃப் வந்து வித்தியாசமாக மாறும். நம்ம சாய்ஸ், முடிவு எடுக்கக்கூடிய விஷயம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி நம்மளுடைய யோசனையும் வித்தியாசமாக இருக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய உணர்வுகளும் வித்தியாசமாக இருக்கும். நம்ம வந்து வாழ்க்கையை நினச்சி சோகமாக இருக்கும், நேற்று சோகமாக இருக்கும், அதனால தான் இப்போ நம்மளோட வாழ்க்கை இருக்குது இப்படி இருக்குது. இன்றைக்கும் சோகமாக இருக்கும் அப்படின்னா, கவலைப்படுறோம், டிப்ரெஷனாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னா நாளைக்கு நம்மளோட லைஃப் எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த மொமெண்ட் அந்த விஷயம் ஃபீலிங்ஸை மாற்றணும், நம்மளுடைய உணர்வுகளை நம்ம மாற்ற ஆரம்பிக்கணும். அதே மாதிரி தான் நம்மளுடைய ஆக்ஷன்ஸ், நம்மளுடைய செயல்கள். 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருப்பீங்க, அதே தான் நீங்கள் போன வருஷம் பண்ணியிருப்பீங்க. அதனால தான் உங்களுடைய வாழ்க்கை அதே மாதிரி இருந்திருக்கு. அப்போ நேற்று ஆக்ஷன் எடுத்து வச்ச மாதிரி இன்றைக்கி உங்களுடைய ஆக்ஷன், உங்களோட செயல்கள் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. புதுசாக உள்ள செயல்களை பண்ணுங்கள். அப்போ நான் என்ன பண்ணணும்? புதுசாக புக்ஸ் ரீட் பண்ணுங்கள், யோகா ஸ்டார்ட் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ண ஆரம்பிங்க, உங்களுக்கு ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிற மாதிரி, நாலேஜை டெவலப் பண்ணிக்கிற மாதிரி, நம்ம செல்ஃபாக க்ரோ ஆகுற மாதிரி என்ன ஹேபிட்ஸ்லாம் இருக்கோ, என்ன ஆக்ஷன்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு வந்து புக்ஸ்லாம் ரீட் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ஹேபிட் தான், இன்னும் கொஞ்சம் ஈஸியான ஃபார்ம்ஸில் ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் உங்களை சிம்பிளிஃபை பண்ணி ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டெப் தான் நான் சொல்ல போகிறேன். ஜஸ்ட் இதை மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும், உங்களோட லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப் அப்படின்ற வேர்ட் உங்களோட ரியாலிட்டியில் நடக்க ஆரம்பிக்கும். அது என்ன? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டெப். 6 days மேனிஃபெஸ்டேஷன் ஜூம் லைவ் கிளாஸ் நம்ம இந்த மந்த் எண்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மார்ச் 26லேருந்து 31 வரைக்கும் நடக்க போகுது. ஜஸ்ட் 6 days. இந்த 6 daysலேயும் இந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு நான் மொத்தமாக இது வரைக்கும் ரீட் பண்ண புக்கில் கம்பைன் பண்ணி ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து அதை உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு வர 100 members மட்டும்தான் எலிஜிபிள். ஸோ ஃபஸ்ட்டு வர 100 members, இது வெறும் ஜஸ்ட் 199 ருபீஸ் தான். ஸோ என் டிஎம்மில் இருக்க என்னோட நம்பருக்கு நியூ நம்பர் அப்படின்னு இருக்கும், அந்த நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிளாஸ் அட்டன் பண்ணலாம், உங்களோட லைஃப்பை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் கம்பைன் பண்ணி மொத்தமாக கலெக்ட் பண்ணி முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லுவேன். அப்போ நீங்கள் புக்ஸ் ரீட் பண்ணுறதுக்கு தனியாக அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஜஸ்ட் இந்த கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணிங்க, ஒரு நாளைக்கு 1/2 hour அட்டன் பண்ணிங்கன்னா 6 daysல கம்ப்ளீட்டாக நிறையா விஷயம் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. அதே மாதிரி டவுட் செக்ஷன் இருக்குது. உங்களுடைய டவுட்டுக்கு நான் பர்சனலாக உங்களுக்கு வந்து நான் சொல்யூஷன் வந்து நான் சொல்லுவேன். பர்சனலாக அதுக்கு அதை எப்படி அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவேன். ஸோ என்னோட நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களை எல்லா விஷயமும் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டெப். புதுசான விஷயங்கள் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ 3 விஷயம் தான் நம்ம பார்த்துக்கோம். ஸோ நல்லா ரீகேப் நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து ஓல்டு ஹேபிட்டை எடுத்துகிட்டு நியூ ஹேபிட்டை நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? அது ஹேபிட்ன்றது நம்ம செயல்கள் மட்டும் இல்லை, திங்கிங், ஃபீலிங், இமேஜினேஷன் எல்லாமே தான். அண்ட் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் செகண்ட் பாயிண்ட், திங்கிங், ஃபீலிங், ஆக்டிங். நீங்கள் நேற்று யோசிச்ச மாதிரி இன்றைக்கி யோசிக்கக்கூடாது, நேற்று உணர்ந்த மாதிரி இன்றைக்கி உணரக்கூடாது, நேற்று ஆக்ட் பண்ண மாதிரி நேற்று செயல் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இன்றைக்கி இல்லாமல் அது புதுசாக இருக்கணும். அண்ட் 3வது, புதுசான விஷயங்களை நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். நம்மளுடைய மைண்ட் 2ஆக டிவைடாக இருக்கும். ஒன்று சப்கான்ஷியஸ் மைண்ட், இன்னொன்று கான்ஷியஸ் மைண்ட். 95% இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு. அதை நம்ம டெவலப் பண்ணாமல் இந்த 5% கான்ஷியஸ்னஸை நம்ம டெவலப் பண்ணி புது ப்ரோக்ராமை நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம், நம்மளோட லைஃப்பை நம்மளால் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும்.
ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த லைவ் கிளாஸ் மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான கான்செப்டை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் அட்டன் பண்ணி எல்லாரும் கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வர 100 மெம்பர்ஸ் தான். ஸோ சீக்கிரம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னா மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் 1 குரூப் 2 இருக்குது. ஏதாவது ஒரு குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணால் போதும். ஏன்னா சேம் கண்டென்ட் தான் 2 குரூப்லையும் வரும். ஒரு குரூப் ஒருவேளை ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா 2வது குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு தான் இந்த 2 குரூப் இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸில் வீடியோனா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுவும் மேக் பண்ணேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஜர்னியில் இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.